Welcome to Madras Math Kernel. Example 6.14. Prove that sin A by secant A plus tan A minus 1 plus cos A divided by cosecant A plus cot A minus 1 equal to 1. ஸோ இது கொஞ்சம் நிறைய டேர்ம்ஸ் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கும் அதில். ஸோ ஆக்சுவல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து தான் ஒன்னு ப்ரூவ் பண்ணுறது ஈஸி. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ப்ராப்ளமில் பண்ண மாதிரி டினாமினேட்டரை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ தட் இட் வில் இம்ப்ரூவ் அவர் ரைட்டிங்ஸ். இல்லைன்னா நிறைய திருப்பி எழுதிட்டே இருக்கணும். ஸோ கன்சிடர் secant A plus tan A minus 1. இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ secant is 1 by cos A plus tan A is sin A by cos A minus 1. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா சிங்கிள் காஸ் ஏ மட்டும்தான் இருக்குது. ஸோ காஸ் ஏ எடுத்துகிட்டு இது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால என்ன நியூமரேட்டர் இருக்கோ அப்படியே எழுதிக்கலாம். இங்கேயும் சேமாக இருக்குது. ஸோ அதே நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கலாம். இங்கே டினாமினேட்டரில் 1. ஸோ லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி திஸ் டிவைடட் பை திஸ் வில் கெட் யூ காஸ் ஏ இன்ட்டு இந்த நியூமரேட்டர். ஸோ 1 into cos A is cos A. ஸோ இதுதான் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ we can leave as such. அடுத்தது அதே மாதிரி கன்சிடர் secant, this is not secant, this is cosecant A plus cot A minus 1 equal to cosecant is 1 by sin A plus cot A is cos A by sin A minus 1. So this is sin A and you have both the denominators same, therefore the numerator becomes 1 plus cos A minus இங்கே வந்து 1 இருக்கிறதுனால same procedure. So this will become sin A. Okay, so இப்போ நம்ம அப்படியே ரெண்டையும் கொண்டு போயிட்டு left hand side. So my left hand side is sin A divided by secant A plus tan A minus 1 plus cos A divided by cosecant A plus cot A minus 1. ஸோ இப்போ நம்மளுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் sin A அண்ட் டிவைடுன்னு இருக்கிறத நான் மல்டிப்ளைன்னு எழுதுகிறேன். இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதோட இன்வர்ஸ் எழுதுகிறேன். ஸோ இந்த secant A plus tan A minus 1 இங்கே நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். 1ல் இதோட ஆன்சர் வச்சுருக்கேன். ஸோ 2 டேர்ம் இருக்குது. ஸோ நான் அதை இன்வர்ஸாக எழுத போகிறேன். ஸோ sin A into cos A the whole divided by 1 plus sin A minus cos A plus அதே மாதிரி இந்த cos A மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கிற டேர்ம் cosecant A plus cot A minus 1 நான் இது மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ that into sin A divided by 1 plus cos A minus sin A. ஸோ இதில் நம்மளுக்கு நிறைய ஒரு விஷயம் என்ன தெரியுது, sin A cos A காமனாக இருக்குது. ஸோ நான் அதை வெளியில் எடுத்துக்கிறேன். இல்லைன்னா திருப்பி அதை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ sin A cos A and then உள்ளே என்ன இருக்குதுன்னு எழுதுறதுக்கு முன்னாடி இன்னொரு திங் அப்சர்வ் பண்ணலாம். என்னென்னா 1 divided by 1 plus sin A minus cos A ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கிறேன். ஏன்னா 3 டேர்ம் இருக்குது, சிம்பிளிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் இது ரெண்டையும் ப்ராக்கெட்டில் அசோசியேட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இங்கேயும்
cos A sin A வெளியில் எடுத்தாச்சு. ஸோ 1 divided by இங்கே அசோசியேஷன் எப்படி பண்ண போகிறோம்னா sin A minus cos Aன்னு இருக்குது. எனக்கு இங்கேயும் sin A minus cos A இருந்தால் பெட்டராக இருக்கும். பட் ஆனால் sin Aல மைனஸ் சைன் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், மைனஸை வெளியில் எடுத்துகிட்டு இதை ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஓகே, 1 minus sin A. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வில் பிகம் sin A. ஆனால் ப்ளஸ் cos A இருக்குது. எனக்கு இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இங்கே மைனஸ் cos A வரும். அதனால் நான் உள்ளே ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பிகம் ப்ளஸ். ஸோ இதே டேர்மை நம்ம மேனிப்புலேட் தான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், இந்த மைனஸை வெளியில் எடுத்திருக்கேன். மைனஸ் காமனாக எடுத்தனால இந்த டேர்ம் sin A minus cos Aன்னு ஆகிடுது. ஸோ தட் இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே நமக்கு இங்கே ரிப்பீட் ஆகுது. எக்ஸப்ட் திஸ் sin, இது மட்டும் வேறு. ஓகே, ஸோ ஈக்குவல் டு sin A cos A and then இங்கே என்ன பண்ணலாம், எல்சிஎம்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் that is 1 plus sin A minus cos A square bracket போட்டுக்கிறேன். again 1 minus sin A minus cos A. இது ரெண்டையும் எல்சிஎம்மாக எடுத்தாச்சு. இப்போ ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த டேர்ம் இந்த ஃபுல் டினாமினேட்டர் டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் பண்ணால் இந்த டேர்ம் போயிடும். இது மட்டும் மிச்சம் இருக்கும். மிச்சம் இருக்கிறத மேலே எழுதிக்கலாம். 1 minus sin A minus cos A ப்ளஸ் அதே மாதிரி இந்த டினாமினேட்டர் பை இந்த டினாமினேட்டர், இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும், இந்த டேர்ம் பேலன்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் 1 plus sin A minus cos A. ஸோ இப்போ எல்லா ப்ராக்கெட்ஸையும் ஓப்பன் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ sin A cos A that into டினாமினேட்டரை ஃபஸ்ட் எழுதிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் A, இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை மொத்தமாக பின்னு எடுத்துக்கிறேன். அகெயின் ஹியர் ஆல்சோ A B. ஸோ நமக்கு ஐடென்டிட்டி இந்த இடத்துல எழுதுகிறாங்க, ஸ்பேஸ் இல்லாதனால A plus B into A minus B ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் A square minus B square கிடைக்கும். So this is A square minus sin A minus cos A the whole square. And then மேலே ஜஸ்ட் ப்ராக்கெட்டை ஓப்பன் மட்டும் பண்ணால் போதும். ஸோ மைனஸ் இன்ட்டு sin A minus sin A மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் cos A. அண்ட் இங்கே நமக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால இருக்கிற சைன்ஸை அப்படியே ஓப்பன் பண்ணி எழுதிடலாம். ப்ளஸ் இன்ட்டு 1 இஸ் ப்ளஸ் 1, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். ஸோ sin A minus cos A. So this is equal to sin A cos A. So this is minus sin A plus sin A plus cos A minus cos A. So மேலே 1 plus 1 is 2. 2 divided by and A square minus B square plus 1 அப்படியே வச்சுக்கலாம். இதை expand பண்ணலாம். A minus B the whole square. The identity A square minus 2AB plus B square. So A square நான் plus B square எழுதுகிறேன், அதுக்கப்புறம் 2AB எழுதுகிறேன். எப்படி எழுதினாலும் ஒன்று தான். ஸோ மைனஸ் A square plus B square minus 2AB. So this is equal to, இது மேலே எடுத்துகிட்டு போய்க்கலாம், ஏன்னா மேலே டேர்ம் சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. ஸோ 2 sin A cos A the whole divided by இங்கே 1 minus sin square and cos square is 1 minus 2 sin A and this is cos B. இங்கே தப்பாக எழுதியிருக்கேன். This is cos A. Okay, again 2 sin A cos A
ஸோ இந்த டேர்ம்க்கான ஐடென்டிட்டி இங்கே எழுதுகிறேன். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அதான் அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ 2 sin a cos a divided by, இந்த ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம், -1 minus into minus plus 2 sin a cos a. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு 2 sin a cos a divided by again 2 sin a cos a. So this is equal to 1. This is nothing but your right hand side, and hence proved. Thank you.